இந்த படம் பாடி ஹாரர் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் ஹாரரில் எடுக்கப்பட்ட படம். பாடி ஹாரர்னா ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்பே பயங்கர விகாரமாக மாறி அதுவே ஒரு விதமான ஹாரரை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்த சப்ஸ்டன்ஸ் படம் சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஹாரர் தான். இந்த ரெண்டு படத்துக்கும் காமனான ஒரு விஷயம் அப்படின்றது பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் லாஜிக்லாம் எதிர்பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒருத்தர் உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு அந்த ஃபேஸ் ஸ்கின்னை மட்டும் மாற்றி வச்சா அந்த பாடியே எப்படி மாறும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லாஜிக்கல் லூப் ஹோல் இதில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பயங்கர விகாரமான காட்சிகள் அப்படின்றதும் இருக்க தான் செய்யும். உண்மையிலேயே ரத்தம் தெறிக்க அதுவும் பாடி பார்ட்ஸை வச்சு பயங்கரமா அந்த ஹாரர் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் ஒரு வெல் கனெக்டட் ஸ்டோரி அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கதைகள், அது டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி லிங்க் ஆகுது, அண்ட் அந்த ஃபேஸை ஒட்டினதுக்கு அப்புறம் மட்டும் எவ்வளோ நேரம் வரைக்கும் தாங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் ஒரு வித்தியாசமான பாடி ஹாரர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு.